காலை இளம் கதிரே நீ கடவுளை ஸ்துதிக்கேளே. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விடு. காலை இளம் கதிரே நீ கடவுளை ஸ்துதிக்கேளே. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விடு. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, பொது காலத்தின் 10வது வாரத்தின் திங்கட்கிழமை திருப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று திங்கட்கிழமை நான் எங்களுடைய உபகாரிகளுக்காக ஜெபிக்கிற நாள், லோக்கல் அண்ட் ஃபாரின் பெனிஃபெக்டர்ஸுக்காக ஜெபம் சொல்லுகிற நாள். இன்றைய நாளில் பெனிஃபெக்டர் ஒருவருடைய மருமகளுடைய பிறந்த நாளும் அதையும் ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய அத்தான் ஒருவருடைய பிறந்த நாளும் அதையும் ஆண்டவருக்கு நான் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். பிறந்த நாளை நாம் நினைக்கும் பொழுது நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். கடவுள் என்னை அவருடைய சாயலில் படைத்து அவருடைய அன்பை இந்த உலகத்திலே பிரதிபலிக்க இந்த மனித ரூபத்தை எனக்கு கொடுத்தாரே, அந்த நாளை நினைத்து நன்றி சொல்லுகிறேன் என்கிற உணர்வோடு தான் நாங்கள் இந்த பிறந்த நாள் நன்றி பலிகளிலே இணைந்து கொள்கிறோம். ஆகவே பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் அவருடைய பராமரிப்பில் வாழ வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இந்த மகளுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்வு, அந்த குடும்ப வாழ்வுக்குரிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பு நலன்களால் நிரப்ப வேண்டும் என்றும் நான் மன்றாடுகிறேன். அத்தோடு மட்டக்களப்பிலே சிறு வயதிலே கேன்சர் வருத்தத்தினால் இறந்து போன என்னுடைய நண்பனருடைய அக்காட மகளுடைய ஆத்ம சாந்திக்காகவும் இந்த பள்ளியிலே நான் மன்றாடுகிறேன். இந்த காலை திருப்பலியிலே இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம். கடவுள் நம்மை பராமரிக்க எதையும் பயன்படுத்தலாம் என்கிற சத்தியத்தை நாம் இன்று வாசகங்களிலே உணர்ந்து கொள்வோம். கடவுள் நமக்கு தந்த பேரன்புக்காக நன்றி சொல்லி ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி கடவுளுக்கு விருப்பமான பலியாயிருக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கட்டி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடம் இருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய.
அந்நாள்களில் கிளையாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த எலியா ஆகாப்பு அரசனிடம், நான் பணிபுரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று ஜோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவரும் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண்ணேறுவதுமில்லை, உறங்குவதுமில்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கிறார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவனும் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையில் நின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். நற்செய்திக்கு முன்பால் தொழில் அல்லேலூயா அல்லேலூயா, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வாக்கியங்கள் 1 தொடங்கி 12 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி
இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்கார்வோம். உட்கார்ந்த ஆண்டவருடைய வார்த்தையை சற்று தியானிப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. பல தடவை நீங்கள் திருப்பாடலில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொன்ன நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க சொல்லி கொண்டிருக்கிற ஒன்று தான் நான் விரும்புகிறேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். நான் இதை என்ற தனிப்பட்ட ஜெபமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். நான் 121வது சங்கீதம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் செத்த அந்த கல்லறையில் உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னிலே உயிர் வாழ்வோ நிரப்பினும் வாழ்வான் என்று எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதில் என்ன எழுதணும் என்று சொல்லியிருக்கிறேன்னா, திருப்பாடல் 121 வாக்கியமட்டு, நான் வெளியே போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் என்னை காக்கிறார் என்று விசுவாசித்து இறந்து போன அருட்தந்தைக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தரும் என்றுதான் அடிக்கோள் மட்டும் நான் கனவேற்ற சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து தான் எனக்கு உதவி வரும். இப்பையும் எப்பையும் உயிரோடு இருக்கையும் செத்த பிறகும் எனக்கு விடுதலையும் நம்பிக்கையும் ஆறுதலும் ஆண்டவர் தான். ஆண்டவர் மனிதர்களால கணக்கே எடுக்காத விடயங்களை வைத்து கூட நம்மை பராமரிக்கலாம் என்பதற்கு இன்றைக்கு முதலாவது வாசகம் அழகான ஒரு செய்தியாய் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு முதலாவது வாசகத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, எலியாங்கிறவே அவனுக்கு சோறு இறைச்சும் அப்பமும் கொடுத்தது காகம். நீங்க பைபிள்ல இன்னைக்கு இறையியலாளர்கள் சொல்றாங்க, பைபிள்ல 11 தடவைகள் காகம் என்கிற சொல் இருக்குது, காகத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையும் காகத்தை பாசிட்டிவாக ஒரு நல்ல காரியத்துக்காக சொல்லல. ஒரு கழிவான ஒரு பறவை, பிரயோசனம் இல்லாத ஒரு பறவை என்றுதான் இந்த காகத்தை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நோவாவினுடைய காலத்துல நோவா வெள்ளப்பெருக்கு முடிந்ததுன்னு காகத்தை தான் வெளியில விட்டார். காகம் திரும்ப வரையில. என்ன ஏன் திரும்ப வரையிலன்னா, வெள்ளம் பத்திட்டு செத்து போய் அழுகினதுகளை சாப்பிட்டு கொண்டு கிடந்தது, அதனால வரையில்லை. அப்ப காகம் வந்து ஒரு கூடாதது என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியா என்கிற தன் பிரியமான ஒரு ஊழியருக்கு சாப்பாடு கொடுக்கிற செய்தியை வாசிக்கும் பொழுது நாம் என்ன நினைச்சு கொள்ளலாம்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எதை வச்சும் எனக்கு உதவி செய்வார். என்னிலே அவர் பிரியமா இருக்கிறபடியால். ஆகவே அதை இன்றைக்கு நம்ம மனசுல வச்சுக்கொள்வோம். நம்மை சுற்றி துன்பங்கள், துயரங்கள், ஏக்கங்கள், கவலைகள், விரக்திகள், இயலாமை கூட நம்மை சுற்றி வரலாம். யார் எனக்கு உதவி செய்வார், எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்ற நேரம் ஆண்டவர் can use any of the creatures that he has created to help us, to lift us up. எங்களை உயர்த்துவதற்காக அவர் பயன்படுத்தலாம். அவருடைய அதை மனசுல தைரியமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க என்னை படைத்த, நீங்க பராமரிச்ச, நீங்க இந்த செகண்ட் வரைக்கும் எவ்வளவு அழகா என்ன வழி நடத்தி இருக்கிறீங்க. இந்த COVID-19 காலங்கள்ல நம்மை சூழ்ந்து எவ்வளவோ காரியங்கள் நடந்துட்டு நமக்கே இன்னும் ஒன்றும் நடக்கையில் எடுக்கிற நேரம் செத்து போனவங்க எல்லாம் பாவிகள் என்றும் நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை இந்த செகண்ட் வரைக்கும் ஒன்றும் இல்லாம பாதுகாக்கிறார். அது பெரிய அன்பு என்று அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ நான் முயற்சிக்கிறேன். நற்செய்தி வாசகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர் என்று இதுல என்ன செய்து நாம பேறு பெற்றவர்களா இருக்க போகிறோம்? ஏழைகள் அன்பாய் உள்ளவர்களாகவா, அமைதி ஏற்படுத்துகிறவர்களாகவா, நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களாகவா, இறைவனே எனக்கு தஞ்சம் என்று நம்பி இருக்கிற அந்த பாக்கியங்களை எதை நாம் இன்றைக்கு நமக்கு ஆதாயமாக்கி கொள்ள போகிறோம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், மகாத்மா காந்தி மிகவும் தேவ வார்த்தையில ஈர்க்கப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி தான். இது மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். இந்த பகுதியில தான் மகாத்மா காந்தி ஈர்க்கப்பட்டு சொன்னார், இயேசுனுடைய போதனை உன்னதமானது, அவருடைய போதனைகள் சமூகத்துக்கு உகந்ததா இருக்கிறது. நான் கிறிஸ்துவனுடைய போதனையை நான் நம்புகிறேன், கிறிஸ்தவர்களை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவங்க இதை கேட்பாங்க, அதை அவங்க வாழ மாட்டாங்க. இந்த பேர்களை பெறணும் என்று ஆசைப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க என்று சொல்லி மகாத்மா காந்தி விசேஷமாக அவருக்கு பிடித்த இந்த பகுதி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், பேர்களுடைய பகுதி. ஆகவே நாமும் இன்னைக்கு நம்ம கேட்ட வாசகங்களை இன்னைக்கு நேரம் கிடைக்கும் முன்துண்டு ஒரு 7 வசனங்கள் தான். இதில் எந்த பேரை நான் ஏற்புடையவனாக்கி கொள்ள போறேன்? ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்ற ஒரு வசனம் இருக்கு. துயருருவோர் என்றால் கஷ்டப்படுறவங்களை குறித்து இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேதனை அவங்களே இல்லை சொல்ல இல்லை. ஆண்டவர் யாரு சொன்னார்டா, அவங்க பசியா பட்டினியா சாப்பிடாம கிடக்குறாங்களே என்று நினைச்சு எனக்கு கஷ்டமாகிறது.
யார் பேர் பெற்றவர்? அங்க துன்பப்படுகிறவர் அல்ல, அங்க கஷ்டப்படுகிறாங்களே என்று நினைச்சு அங்க அவக்கு தலையடி, அவங்க குடும்பத்துல பட்டினியா கிடக்குறாங்க என்கிறதால எனக்கு வேதனை, நான் துயரப்படுகிறேன். நான் பேறு பெற்றவன், ஏனென்றால் எனக்கு ஆண்டவருடைய கைமாறு நிறைவாய் கிடைக்கும். நானுடைய செமினேரியன்ஸு கிட்டடியில் ஒரு கதை ஒன்று சொன்னால், மதர் தெரேசாவை யூஎன்ல கதைக்க கூப்பிட்ட நேரம் அவர் ஸ்பீச்சில் சொல்கிறா, தான் ஒரு வீட்டுக்கு பசியாக இருந்தாங்க, பட்டினியாக இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு போகிறாவாம். கையில் சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் இறங்கின உடனே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் சுற்றி நிற்கிறாங்க. கொண்டை கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிடுதல், அதை உடனே பிச்சு சாப்பிடுதல், சாக்லேட்டை சாப்பிடுதல், பால் பேக்கெட்டை வச்சு சாப்பிடுதலாம். அந்த வீட்டு தலைவி உடனே அம்மா அந்த மதர் தெரேசா கொண்டு போன சாமான்களில் அரிசி, சீனி, பருப்பு, பிஸ்கட் இதெல்லாம் இன்னொரு பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுதான். போட்டுட்டு கொஞ்சம் இருங்க மாதர் என்று சொல்லிட்டு ஓடி போய் ஒரு மணித்தியாலத்தால் திரும்பி வர்றாவாம். எங்கே போன நீங்கள்? நான் உங்களை பார்க்க வந்தேன், என்ன இருக்க வச்சுட்டு போயிட்டீங்களே என்று. அதுக்காக சொன்னா, மதர் ஐ எம் வெரி சாரி மதர், என்னை விட கஷ்டமான ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் பக்கத்தில் இருக்கு, நீங்கள் எனக்கு தந்ததில் நான் அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். மதர் தெரேசா சொல்கிறா, தான் கொண்டே அவங்களுக்கு கொடுத்ததுல கிடைச்ச சந்தோஷத்தை விட இன்னொருவரோட துன்பத்துல துன்பப்படுகிற ஒருவர் பங்கு கொண்டாரே, அதை நினைத்து நான் பெருமைப்பட்டேன். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐ எம் டூயிங் தட் சேரிட்டி என்றோடனே அந்த காங்கிரிகேஷன் எல்லாரும் கைதட்டினாங்க மதருக்கு. ஆகவே நாமும் இன்றைக்கு துயரப்படுகிறவர்கள் கரிசனை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடும். இன்றைக்கு அழகான செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எழுந்து நின்று உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்று நாம் சொல்லுகிற நேரம் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு நிச்சயமாக உதவி உண்டு. கைகளை கும்பிட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. எனக்காக யாரும் பயந்து கண்களை மூடாதீங்க. நீங்க விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் இந்த செகண்ட் வரைக்கும் என்னை பாதுகாத்திருக்கிறார். காகத்தை கொண்டு எலியாவுக்கு பசி தீர்த்தவர் என்னை எவ்வாறெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார். விபத்துக்களாயிருக்கட்டும், தொழில்களில் எனக்கு வந்த சவால்களாயிருக்கட்டும், சரீரத்திலே வந்த வருத்தங்களாயிருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நேசித்தவர்களை நாங்கள் இழந்த நேரங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்ன சமைப்போம், இன்னைக்கு என்ன சாப்பிடுவோம், கடன்காரருக்கு என்ன பதில சொல்லுவோம் என்று நினைக்கிற நேரம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசமாய் வழி நடத்தும் நேரங்கள், காலங்களை நினைத்து நன்றி ஆண்டவரே என்று மனசுக்குள்ள சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று வெறுமனே திருப்பாடல் அல்ல ஆண்டவரே, அது என் ஜெபம். அதுபோல் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் மாறுபடி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை பராமரிக்கிறார் என்ற சத்தியத்தை போதிக்கிற திருத்தந்தை, கருதினால், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் எல்லாரையும், பெரிய சிறிய குறும்பட மாணவர்கள், இவர்களுடைய உருவாக்கலுக்கு உதவியாயிருக்கிற உபகாரிகள், பெனிஃபேக்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் நிறையவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய தியாகங்கள் நல்ல குருக்களை, துறவிகளை உருவாக்குவதிலே பயன் கொடுக்கிறதற்காய் நன்றி. இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு மகளையும் அவருடைய குடும்ப வாழ்வையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய அத்தானையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் பாக்கியமானது. இப்போது அவருடைய நிறைவெல்லாம் குடும்பமும் பிள்ளைகளும் அவருடைய எதிர்காலமும். நீங்களே பாதுகாத்து பராமரிங்க. சின்ன காரியங்களிலே நீ எனக்கு பிரமாணிக்கமாயிருந்தாய், உன்னை நான் பெரிய இடங்களுக்கு அதிபதி ஆக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சின்ன சின்ன தியாகங்களால் மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். Bless all the foreign and local benefactors. They make little sacrifice, but that carries lot of weight in the formation of the seminarians and priesthood and religious life. Bless them, Lord Jesus. Even during this time of lockdown, they spared the money for the formation. The sacrifice that is they give it to the seminary means a lot towards the formation, Lord Jesus. Bless them, guide them, protect them. Tell them their sacrifice has its own meaning and fruit in the days to come. நேசமுள்ள கரத்தில் இன்றைய நாள் எங்களுடைய ஜெபம் கண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறு பிராயத்திலேயே கேன்சர் என்கிற வருத்தத்தை தன் சரீரத்திலே தாங்கிக் கொண்டு போராடி
இறந்து போன அந்த மகளை உடைய நேசத்து கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய அம்மா அப்பா சகோதரங்கள் உறவுகளுக்கு நீங்க நிறைய ஆறுதலை கொடுக்கணும் என்று மன்றாடுறேன். தைரியம் கொடுங்க ஆண்டவரே. டாக்டர்மார், நர்ஸ்மார், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன், நாங்கள் இன்றைக்கும் நினைக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து இறந்து போன சகல ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி கொடுங்க. கை கும்பிட்டு இன்றைக்கு நான் விசேஷமா இந்த மன்றாட்ட ஆண்டவற்றை கேட்க விரும்புகிறேன் என்று உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் ஏதாவது மனசுக்குள்ள இருக்கும். அப்படியே கையை கும்பிட்டு கண்ணு மூடி, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தையும் ஒப்புக் கொடுங்க. இயேசு நசரேயனின் பரிசுத்த நாமத்தினாலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக உம்மை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக உம்மை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி பலி, ஆசீர்வாதம் கேட்கிற பலி என் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியர்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். எங்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிற இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதும் அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியானவரின் முதற் கனிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியானவர் வழியாகவே நீர் இயேசு கிறிஸ்துவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து ஒரே குரலாய் தூயவர் தூயவர் என்று பறைசாற்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூயாவி எப்பொழுதும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இப்பொழுது மாறுவனவாக. அவர்கள் பாடுகள் பட மனம் உணர்ந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்க, உம் திருமுன் நின்று இந்த பலியிலே கலந்து கொள்ள இந்த காலை வேளையிலே தகுதி உள்ளவர்கள் என்று எங்களை நினைச்சு ஒன்று சேர்த்திருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். மேலும் உம்முடைய திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூயாவியாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், உபகாரிகள் அனைவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்தார்கள். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் உம் திருமுக ஒளியில் சேர்த்துக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எழுந்து நம் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற உங்களோட பேரின்ப வாழ்வையும் எங்களோட மீட்பராகிய இயேசு சுவாமியினுடைய இரண்டாவது வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, சந்தோஷத்தை விட்டு செல்கிறேன், எந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். பேறு பெற்றவர்களாகவே வாழுங்க என்று சொன்னீங்க. என்னிடமிருந்தே உங்களுக்கு உதவி வரும் என்று சொன்னீங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே, எங்களோட குடும்பத்துல சந்தோஷம், பிள்ளைகள லட்சியங்கள்ல, படிப்புல, நல்ல எதிர்காலத்துல அந்த நிறைவான சந்தோஷத்தையும், வயசு போனவங்க தனிமையாய் வாழ்றவங்களுக்கு ஆறுதலையும், வருத்தப்பட்டவர்களுக்கு நிறைந்த சுகத்தையும், இந்த நாட்கள்ல வெளியில பயணம் செய்து வேலைக்கு போய் வருகிறவர்களுக்கு எத்தீங்கும் இல்லாத வாழ்வை கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். இந்த இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இயேசுவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு என்னையும் உங்களையும் நிறைய நேசிக்கிறவர். அவரிடமிருந்து எங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி வரும் என்று காண்பித்தவர். நம்முடைய வாழ்க்கையில கேட்ட 1000 சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை வழி நடத்தி இருக்கிறவர். இன்னும் செய்வேன், என்னை நம்புங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். விருது கலைக்கப்பட்டிருக்கிறோம், நான் நீங்களும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செபம் செய்வோமா? செபம் செய்வோம். ஆண்டவரே, நலன் கொடுக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்மளை ஜீவிக்கிற வல்லமை உள்ள இயேசு நசரேயனுடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூயாவின் வழியாக உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். எனக்கு நீங்க தானே எல்லா துணையும் ஆண்டவரே என்று நினைக்கிறவர்களையும் அவரை தேடுகிறவர்களையும் ஆண்டவர் கரிசனையோடு வழி நடத்துகிறார். அந்த நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாக இருக்கிற சர்வேஸ்வருடைய சமணசானவரே, தேவ கிருபையால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தி அருளும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரும், பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீர் அதை கடிந்து கொள்ளும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமேன். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாரும் கவனமாக வெளியில் போங்க, கவனமாக வீட்டுக்கு வாங்க. Have a nice day. God bless you.